நேசரின் சாயல் கண்களும் செவியும் காத்திருக்கும். பாதமர்ந்து வேதமே ருசித்து கீதங்கள் பாடி மகிழ்ந்திடுவேன். பாதமர்ந்து வேதமே ருசித்து கீதங்கள் பாடி மகிழ்ந்திடுவேன். கதிரவன் தோன்றும் காலையிலே புதிய கிருபை பொழிந்திடுவேனல் துதி செலுத்திடுவோம் இயேசுவுக்கே. கதிரவன் தோன்றும் காலையிலே. அன்பான தேவனே துதிக்கிறப்பா, சொல்லதான சாட்சி ஒவ்வொரு சாட்சி கவனமாய் கேட்டு எங்களுக்கு நல்ல ஒரு பதிலை கற்றுக் கொடுக்க பாருக்காய் நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. சுத்திரிக்கிறப்பா சூத்திரம் சாட்சி சொல்லாத பிள்ளைகளுக்காக நாங்கள் சுதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வருஷத்தின் கடைசி நாட்களில் வந்திருக்கிறப்பா ஆண்டவரே, நாங்கள் சாட்சி சொல்லாத போனா நாங்கள் நன்றி கற்றதா இருப்போம் ஆண்டவரே. கத்தர் செய்த நன்மைகளை கத்தாவே நாங்கள் வாரந்தோறும் ஒரு நாள் ஆண்டவரே எல்லா இடத்துல நாங்கள் பகிர்ந்து கொண்டு ஒவ்வொரு வாரங்களை ஒவ்வொரு சுமந்து செலுத்திக் கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. சூத்திரங்கள் ஜனங்களை எல்லாம் கேட்டு கத்தாவே நல்ல ஒரு பதிலை கற்றுக் கொடுக்க பாருக்காய் நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் சொன்னதான சாட்சி கேட்டீர் ஆண்டவரே. திரிக்கிறப்பா சாட்சியாய் நாங்கள் வாழத்துக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. உத்தரமோ போராட்டமோ கண்ணீரோ கவலையோ பாரங்களோ ஒன்றும் எங்களை சேதப்படுத்தாதபடி ஆண்டவரே எங்களை மட்டுமா நீ பாதுகாத்து வருகிற சுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லாத்துக்காவே சோதனைகளை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான்னு சொன்னீரே. சகிக்க பின்பு நீ பொன்னாய் விளக்குவான்னு சொன்னீரே ஆண்டவரே. சித்ராசன சாட்சிக்காய் நன்றி ஆண்டவரே. மகளை கொடுத்ததுக்காய் நன்றி ஆண்டவரே. சோத்திரம் சோத்திரம் சாட்சிக்காய் நன்றி. கத்திர அற்புதங்களை செய்கிறீர், அதிசயங்களை செய்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் உண்மை அதிகமாக நாங்கள் தேடும் பொழுது உண்மை நேசிக்கும் பொழுது உண்மை நாங்கள் அதிகமாய் கத்தாவை நாங்கள் நேசிக்கும் போது உண்மை தேடும் போது கத்திர எங்களுக்கு நல்லவராய் இருந்து கத்தருடைய வார்த்தைகளை கவனமாய் நாங்கள் ஒரு சில நேரங்கள் 10 மணி நேரம் கேட்டு கத்தாவே கத்தருடைய ஆண்டவர் உலகத்துக்குள்ள நாங்கள் கடந்து போக இருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பிள்ளைகளை எல்லாம் பாதுகாத்துக் கொள்ளுங்க. வண்டி வாகனத்துல போக்குல வருஷத்துல கைது சில வேலையில சகல ஆசீர்வாதங்களை கத்தாவே நாட்டில கொடுத்து வரீங்க. அதுக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரை ஒத்திருக்கிறோம். காத்துக்குள்ள விசேஷமாய் அன்பின் அதிகால ஜபத்தில் இருக்கிற பிள்ளைகளை விசேஷமாய் கண்மலையின் மேல் ஒழித்து மறைத்து ஆண்டவரே சோத்திரமுட செத்தைகளின் கீழ் மூடி மறைத்து பாதுகாத்து வருகிற எங்களுக்கு கத்திற்கு கொடான கொடி நன்றி செலுத்தி நாமத்துல சுகத்து முதல் முடிகிற வரைக்கும் சாவியானவர் எங்களோடு கூட இருந்த ஆளுகை செய்யும்படிய மகனோடு கூட இடப்படும்படியா மகனோடு கூட பேசும்படியா வைக்கிறோம். தாத்தாவின் நல்ல வார்த்தைகளை பரம ரகசியங்களுக்கு வெளிப்படுத்தி தாரும். செய்தி எங்களுக்கு தாரும். ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும் துதிக்கணும் மகிமையா உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் தாழ்வு உச்சரிக்கிற நீங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன் ஆமீன். கர்த்தர் தாம் இந்த ஜெபத்தை கேட்டது நாளிலே சாட்சி ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதித்து சாட்சி சொல்லாத பிள்ளைகளை வருகிற நாட்கள்ல அற்புத சாட்சியா தேவன் மாற்றும்படியாகவும் இந்த நாளில் தேவ செய்தியை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாகவும் செய்து கொடுக்கிற மகனை மறைத்து ஆவியானவர் இந்த நாளில் நம்மோடு கூட இடைப்படும்படியாக கர்த்தர் ஜெபத்தை கேட்டு பதில் தரும்படியாக எல்லாரும் சோத்திரம் செலுத்துவோம். சோத்திரம் நாளிலும் கூட நம்ம அதுல தேவ செய்தி கொடுப்பதற்காக பிராங்க்லின் பிரதர் நம்ம லைன்ல வந்திருக்காங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நம்முடைய குழுவின் சார்பாக அவரை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளை கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக ஜெபத்தோடு கூட காத்திருப்போம். இந்த நாளைக்கு ஏற்ற நல்ல மன்னாவினாலே மகன் மறைவிழுந்து ஆவியானவர் வெளிப்படுத்தி நம்மை ஆசீர்வதித்து நடத்துவாராக. பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர். ஹalleluya. பிரைஸ் லார்ட் அம்மா. பிரைஸ் லார்ட். நல்ல பரிசுத்த ஆலயம் மகிமையின் ஆலயம் மகத்துவாலயம் மகிமையின் ஆலயம் மகத்துவாலயம் நன்றியின் ஆலயம் நாமே அவ்வாலயம் நன்றியின் ஆலயம் நாமே அவ்வாலயம் தேவனின் ஆலயம் துதிகளின் ஆலயம் பரமனின் ஆலயம் பரிசுத்த ஆலயம் தேவன் தங்குற ஆலயம் பரிசுத்த ஆலயம் மகிமையின் ஆலயம். ஆண்டவர் நமக்குள்ளாக வசிப்பதே விரும்புகிறார். கோடான கோடி தேவ தூதர்கள் துதிக்கிற பரலோகத்தை பார்க்கிறோம். உள்ளத்தினாலத்தோடு துதிக்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். நமக்குள்ளாக தங்கி இருப்பதே அவர் விரும்புகிறார். மத்தியில் அவர் இறங்கி வருகிறார். கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆவியை அளவில்லாமல் நமக்கு கொடுத்து நம்
ஆவியானவர் நிரம்பி ஒளிய செய்கிறார். இந்த காலை வேளையிலே எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை உடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. திசை தெரியாது குழப்பத்தோடு எங்க போகிறோம்னு தெரியாம இருக்கிறவங்களுக்கு நீர் வழிகாட்டியா இருக்கிறீங்க. அநேக கேள்விகளுக்கு நீங்க பதில் கொடுக்க வல்லவர் ஆண்டவர், எங்களை தெளிவுபடுத்த வல்லவர். நான் போய் கொண்டிருக்கிறது சரியான பாதை தானா? ஆண்டவர் தான் நடத்துறாரா? ஆவியானவர் நீங்க எங்களோடு கூட பேசுகிறார், எங்களை பலப்படுத்துகிறார், எங்களை தைரியப்படுத்துகிறார், எங்களை புதுப்பிக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். அல்லேலூயா. ரோமர் எழுதின நடவடிக்கைகள் 8ஆம் அதிகாரம் படிக்கிறது. ரோமர் 8ல 26 38 வரை படிப்போம். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னவென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். அன்றில் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாக தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். நம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற்பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களும் ஆக்கி இருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களையும் மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். இவர்களை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவர்கள் யார்? தேவனே அவர்களை நீதிமான்களாக்கிறார். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறார், அவரே தேவனுடைய வலது பார்சத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவர்கள் எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு வருகிறாளே முற்றிலும் ஜெயங்கொள்ளுகிறாய் இருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உபத்திரமானாலும் தாழ்வானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையில அவருடைய அழைப்பு எப்படிப்பட்டதா இருந்தது நாம் அறிவோம். தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு வேகமா போயிட்டு இருக்கும்போது ஆண்டவர் சந்தித்தார், அவனை அழைத்தார், தெரிந்து கொண்டார். உலக வாழ்க்கையிலே ஒரு உன்னதமான அதிகாரம் படைத்தவனாக, கமாலிய பாலசையில் படித்தவனாக, ஒரு தொழில் அதிபராக, எல்லா மேன்மையும் உலக மேன்மைகள் இருந்தாலும் தேவனுடைய அழைப்பை பெற்றதுக்கு அப்புறம் அவனுடைய வாழ்க்கை தேவ அன்பினால் நிரம்பி இருந்தது.
இல்லையா? அவருடைய அன்பை விட்டு, தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதுன்னு நிச்சயித்திருக்கிறேன். தேவனுடைய அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது. மறுபடியும் அந்த உலகத்தை அவன் திரும்பி பார்க்கல. இந்த உலக ரோம பேரரசுல ஒரு பெரிய அதிகாரம் படைத்தவன், இவ்வளவு பெரிய உலக பணங்களோ படிப்போ அவனுக்கு முன்பாக நிக்கல, அதை நோக்கி பார்க்கல. இந்த தேவ அன்பை குறித்து அவன் மேன்மை பாராட்டுகிறான். எது என்னை தேவனுடைய அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? உபத்திரமோ, வியாதியோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுவவராலே முற்றும் ஜெயங்கொள்வராய் இருக்கிறோம். இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே, அன்பு கூறுகிறவர், அல்லேலூயா, முற்றும் ஜெயங்கொள்வர்களா இருக்கிறோம், ஜெயம் பெற்றவர்களா இருக்கிறோம். மரணமானாலும், ஜீவனானாலும், தேவதூதர்களானாலும், அதிகாரங்களானாலும், வல்லமையானாலும், நிகழ்காரியங்களானாலும், வருங்கால உயர்வானவன் தாழ்வானாலும் பிரிக்க முடியாது. ஏற்கனவே நாம் தேவனுடைய அன்பை பெற்று இருக்கிறோம். எனக்காக இயேசு அடிக்கப்பட்டார், எனக்காக இயேசு நொறுக்கப்பட்டார், எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தபடினாலே அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். இயேசு மரித்தார். அந்த மரித்த இயேசு இனி மரிப்பதில்லை. என்னையும் நித்திய நித்தியமாய் அவரோடு கூட ஆளுகை செய்ய முடியாக எனக்குள்ளே செயலாற்றி வருகிறார். இதான் கிறிஸ்தவத்தினுடைய ஒரு பெரிய அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை, விசுவாசம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறார், அவரே தேவனுடைய வலது பாகத்தில் இருக்கிறார், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. ஆனா ஒவ்வொரு நேரமும் அவரால், அவருடைய நாமத்து முத்தம் நாம் அடிக்கப்படுகிறோம், கொல்லப்படுகிறோம், ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும், ஆண்டவரை சுமக்கிற நிமித்தம், அவருடைய ஊழியத்தை செய்கிற நிமித்தம் இந்த உலகம் நம்மளை பகைக்கும். ஒரு மனுஷன் தண்ணிக்குள்ள விழுந்தான்னா அந்த தண்ணி அவனை உள்ள இழுக்கும், தண்ணி அவனை உள்ள இழுக்கும். ஆனா தண்ணியில அவன் மூச்சு போயிட்டுனா, அவன் செத்து போயிட்டானா, அந்த தண்ணி அவனை வெளியே தள்ளும். அது எவ்வளவு பெரிய உடம்பா இருந்தாலும் அவன் தண்ணியில மிதப்பான். அல்லேலூயா. நாம் உலகத்துல உள்ளவர்களா இருக்க வரைக்கும் இந்த உலகம் நம்மளை ஏற்றுக்கொள்ளும். உலகத்தோடு ஒத்து வாழும்போது இந்த உலகம் நம்மளை ஏற்றுக்கொள்ளும், நம்மளை நேசிப்பாங்க. ஆனா நான் முற்றிலும் இயேசுவுக்காக வாழும் பொழுது இந்த உலகம் நம்மளை வெறுக்கும். ஆனாலும் இந்த உலகத்துல இந்த தண்ணிக்கு மேல எப்படி மிதக்கிறோமோ அப்படி மிதக்கிற ஒரு வாழ்க்கை தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை. அல்லேலூயா. ஒவ்வொருத்தரும் ஏது என்னை தேவனுடைய அன்பை விட்டு பிரிக்க முடியும்? அல்லேலூயா. நம்முடைய சொந்த குமார் என்றும் பாராமல் நாம் எல்லாருக்காகவும் அவரே ஒப்பு கொடுத்தவர். அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? அல்லேலூயா. அவரே ஜீவனையே கொடுத்தவர். வானத்தையும் பூமி படைத்த சர்வவல்லமையுள்ள தேவன் என்னை மீட்க, உங்களை மீட்க தன்னையே ஜீவ பலியா கொடுத்தவர். அந்த வானத்தையும் இந்த பூமியை நமக்கு தரமாட்டாரா? அல்லேலூயா. எனக்காக ஒருத்தர் ஜீவனையே கொடுத்த அன்பு செலுத்த ஒருத்தர் இருக்கிறாருன்னா யார் இருக்க முடியும்? வேற யார் இருக்க முடியும்? எனக்காக ஒருவேளை 2 நாள் அழ முடியும், ஆனா எனக்காக ஜீவனே கொடுத்து அன்பு செலுத்த ஒரு தேவன் இருக்க. இதுதான் ஒரு பெரிய சந்தோஷம். அந்த அன்பை குறித்துதான் அவர் சொல்றான், இந்த அன்பை விட்டு என்னை பிரிக்கிறவன் யார்? இந்த அன்பை எப்படி நான் விட முடியும்? ஏது என்னை பிரிக்க முடியும்? அவருக்காக நான் இன்னும் நேசனம், இன்னும் பாடு உபத்திரனால சகிப்பேன், ஜெயிப்பேன். அவர் ஜெயித்தார், நானும் ஜெயிப்பேன். ஏன்னா அந்த ஆண்டவருக்குள்ள அந்த தேவ அன்பு இருந்தது. இதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள். அந்த அன்பு கல்வனை மனம் திரும்ப வைத்தது. அல்லேலூயா. கடினமான உள்ளங்களை கரைய வைத்தது. அல்லேலூயா. அந்த சூழ்நிலையும் கூட தன்னுடைய பாடுகள் வேதனைக்கு மத்தியில தன்னுடைய தாயாரை அவர் கைவிடவில்லை. அவருடைய பாடுகளுக்கு மத்தியிலும் தாயாருக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்தார். இதோ உன் மகன். தன்னுடைய சீடரை பார்த்து இதோ உன் தாய். அல்லேலூயா. சரீர உறவுல கூட அவர் தன்னுடைய கடமை நிறைவேற்றினார். அதுவும் கடுமையான பாடுகள், மரணத்துக்கு முன்பாக அவ்வளவு நெருக்கக்கூடிய நேரத்து கூட தேவன் எப்படிப்பட்ட அன்பு செலுத்தியவராய் காணப்பட்டார். அந்த சூழ்நிலை கூட அவர் கேட்ட ஒரே ஒரு வார்த்தை, நான் தாகமா இருக்கிறேன். அல்லேலூயா. அவருடைய தாகம் எப்படிப்பட்டது, அவருடைய பசி எப்படிப்பட்டது.
ஏசப்பா. யோவான் 4ஆம் அதிகாரத்துல நீங்க முழுவதும் படிச்சு பாத்தீங்கன்னா, அவர் பசியோடு களைப்படைந்தவரா இந்த கனத்தங்கரில் போய் இருந்தாரு. சீடர்களை பட்டணத்துக்கு போய் சாப்பாடு வாங்கிட்டு சொல்லியிருந்தார். இந்த ஸ்திரீயை பார்த்து நான் தாகமா இருக்கேன், எனக்கு தண்ணி கொடுன்னு கேட்டாரு. தண்ணி வாங்கி குடிச்சாரா? இல்ல சீடர் வாங்கி கொடுத்த சாப்பாட்டை சாப்பிட்டாரா? இல்ல எனக்கு சாப்பாடு வேண்டாம், நான் சாப்பிட்டுட்டேங்கிற. சீடர்கள் ஆச்சரியப்பட்டு கேட்கறாங்க, எப்படி இவருக்கு சாப்பாடு யார் கொடுத்தா? நீங்கள் அறியாத ஒரு போஜனம் உண்டு. ஆமென். அந்த சமாரிய ஸ்திரியை சுவிசேஷம் சொல்லி மேசியாவை காட்டி அவளை ஊழியக்காரியாய் மாத்தி விட்டார். அவள் போய் சமாரிய பட்டணத்தை கொண்டு வந்துட்டா ஆண்டவர்ட்ட. அவர் பண்ணது ஒரே ஒரு வேலை, அந்த ஒரு மரியாளுக்கு, அந்த ஒரு சமாரிய ஸ்திரீக்கு அந்த ஒரு சுவிசேஷத்தை அறிவித்தார். ஒரு ஆத்மாவை ஆதாயப்படுத்தினார். அந்த ஒரு ஆத்மா பட்டணத்தையே கொண்டு வந்தது. ஆமென், ஆமென். அப்ப அவருடைய தாகம் என்னது? அவருடைய பசி என்னது? ஆத்துமா தாய். ஆத்மா. அவருக்காக ஓடுகிற ஓட்டம், அவருக்காக ஊழியம் செய்கிற காரியங்கள், அல்லேலூயா, அவருக்காக திறப்புல இருந்து ஜெபிக்கிற காரியங்கள், அல்லேலூயா. அறுவடையோ மிகுதி, ஆட்களோ கொஞ்சம். அறுவடைக்காக வேலை ஆட்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. நீங்க அல்லேலூயா. நீங்க கூக்குரல் விடும்போது தேவன் மோசேக்களை எழுப்பி கொடுப்பார் ஜனங்களை மீட்க. ஆமென். அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா. ஆகவே நம்மளை திறப்புல வச்சிருக்கிறார். நாம் அழைக்கப்பட்டவர்கள், நாம் விசேஷித்தவர்கள். ஆமென். அவருடைய தாகத்தை தீர்க்க, அவருடைய பசியை ஆற்ற, ஆத்துமாவை ஆதாயப்படுத்தி கொடுக்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆகவே நாங்கள் விசேஷித்தவர்கள். நான் வாசித்த அதே அதிகாரத்திலே 14வது வசனத்தை படிங்க. மேலும் மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். மாம்ச ஆவினாலே நடத்தப்படுகிறவர்கள் அல்ல, தேவனுடைய ஆவினாலே நடத்தப்படுகிறவர்கள் அவருக்கு புத்திரராய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. 11ஆம் வசனம் சொல்கிறது, அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்களை சரீரங்களை உயிர்ப்பிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். இந்த நம்பிக்கை, இந்த அழைப்பு எப்படிப்பட்டது? அல்லேலூயா. 15ஆம் வசனம் சொல்கிறது, திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடைய சாட்சி கொடுக்கிறார். அல்லேலூயா. 18ஆம் வசனம், ஆனால் இக்காலத்து பாடுகள் இனி வரும், இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவை அல்ல என்று எண்ணுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே பாடுகள் உண்டு, உபத்திரங்கள் உண்டு. ஆனாலும் நீங்கள் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். நீ என்னுடைய பிள்ளைகளா இருக்கிறீங்க. என் பிள்ளைகளா இருந்தா நீங்களும் ஜெயிப்பீங்க. சூழ்நிலை பார்த்து சோர்ந்து போக மாட்டீங்க. அல்லேலூயா. நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள், நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நீங்கள் விசேஷித்தவர்கள். ஆகவேதான் ஆண்டவர் சொல்றாரு 28ஆம் வசனத்துல, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். நாம் தேவனுடைய பிள்ளையா இருந்தா, ஒருவேளை ஆண்டவர் நம்மளை ஒரு சூழ்நிலை வச்சிருப்பாருன்னு சொன்னா, நாம் அறிய வேண்டும் நன்மைக்கு ஏதுவாய். அல்லேலூயா. தாவீதை ராஜாவாக உயர்த்துவதற்கு முன்பாக மிருகத்தோட உட்கார வச்சிருந்தாரு, காடுகளுக்குள்ள உட்கார வச்சிருந்தாரு, மிருகங்களோட யுத்தம் பண்ண வச்சாரு, யுத்தத்துக்கு பயிற்றுவித்தார், வனாந்தரத்துல பயிற்றுவித்தார். அல்லேலூயா. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை பாருங்க. Thank you, Jesus. 13 16 13 14ங்களா? 16 13. அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரன் நடுவில் அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கியிருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான். அல்லேலூயா. அந்த நாள் முதல் கொண்டு, இந்த நாள் முதற்கொண்டு தாவீதுக்கு மேல யார் அசைவாடி கொண்டிருந்தா? ஆவியானவர். ஆவியானவர். அல்லேலூயா. அவனை அபிஷேகம் பண்ணி தெரிந்து கொண்டார். சாதாரணமா தெரிந்து கொள்ளல, உங்களை அபிஷேகம் பண்ணி தெரிந்து கொண்டார். ஆமென், ஆமென். அல்லேலூயா. சகோதரருக்கு நடுவில் அவனை
தைல கொம்பை எடுத்து அவன் சகோதர நடுவிலே அபிஷேகம் பண்ணினார். அந்த நாள் முதற்கொண்டு ஆவியானவர் தங்கினார். அல்லேலூயா. ஹalleluya. ஆவியானவர் ஏன் தங்கணும்? ஏன் அவன் மேல அசைவாடிட்டே இருக்கணும்? ஒரு முட்டை குஞ்சு பொரிக்கணும்னா கூட அந்த முட்டைக்கு மேல தாய்க்கோழி அசைவாடுது. ம்ஹும். அந்த அசைவாடுதல் நம்ம மேல இருக்கும் என்று சொன்னா, ஆவியானுடைய ஆளுகை நம்ம மேல இருக்கும் என்று சொன்னா, நமக்குள்ளது புது சிருஷ்டி உருவாகும். ஆமென். பழையதெல்லாம் ஒளிந்து போகும். எல்லாம் அல்லேலூயா. புரியுது. நம்மளை புது ஜீவனோடு புது பொலிவோடு மகிமையாய் நிலைநிறுத்த வல்லவராய் இருக்கிறார். ஆகவேதான் அவர் தங்கி இருக்கிறார். அல்லேலூயா. அவர்களுக்கு அன்பு கூறுவதற்கு சகலமும் நன்மைக்கு தான் நடக்குது. நம்முடைய வாழ்க்கையில ஒரு உபத்திரம், பாடு, நெருக்கம் எல்லாருக்கும் ஈஸியா கிடைக்குது. எனக்கு மாத்திரம் கிடைக்கல. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். பெனினாளுக்கு நிறைய கிடைக்குது. அவர் ரொம்ப சந்தோஷமா இருக்க மாதிரி தெரியுதா? ஆனா மரியாள் அண்ணாளுக்கோ ஒரே ஒரு குழந்தை தான் கேட்கிறா, இல்ல. அல்லேலூயா. தாமதமானது. தேவனை அடக்கி வைத்திருந்தார். ஆண்டவர் கொடுக்கும்போது அது எல்லா தாமுதல் பேர்சபதா வரையும் அந்த பெரிய தீர்க்கதரிசி என்று அழைக்கப்பட்டார் சாமுவேல் தீர்க்கதரிசி. ஆமென், ஆமென். அல்லேலூயா. சில நேரங்கள்ல நமக்கு பெண்ணினால் போல ஆசீர்வாதம் வரலையே, உடனே கிடைக்கலையே, எனக்கு மாத்திரம் ஏன் இவ்வளவு தடை வருது? ஆண்டவர் ஏற்ற நேரத்துல நம்மளை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரத்துல நாம் அடங்கியிருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அவருடைய அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாதா இருக்கிறது. ஆமென். ஒரு 2 தீமோத்தேயு 1:9 சொல்லுகிறது, அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல், ஆமென். ரெண்டு- 2 தீமோத்தேயு 1:9 ஒன்று. அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதிகால முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஹalleluya. நமக்கு கிரியையின்படி ஏதோ நல்லா ஒழுங்கா இருக்கிறான்ப்பா அதனால இவனை உயர்த்தும் அப்படிலாம் கிடையாது. நான் பிறக்க முன்னாடி என்னை தெரிந்தெடுத்துக்க, தாயின் வயிற்றுல உருவாகும் முன்பே நான் உன்னை தெரிந்து கொண்டேன், பேர் சொல்லி அழைத்தேங்கிறார். அல்லேலூயா. ஆமென். தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். அவருடைய அழைப்பு பரிசுத்த அழைப்பு. அல்லேலூயா. ஒரு உலகம் மனுஷன் ஒருவேளை ஒருத்தனை தெரிந்து கொண்டோம்னா இவனுக்கு நல்லது செய்யணும்னு நினைப்பான். அப்புறம் திடீர்னு ஏதாவது ஒரு வார்த்தை எனக்கு கீழ்படிக்கலாச்சுன்னா இவனுக்கு கொடுக்கூடான்னு மாறுவான். நான் உனக்கு செய்யணும்னு நினைச்சேன், ஆனா நீ எனக்கு பிரியமா நடக்கல, அதனால உனக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவான். ஆனா ஆண்டவர் அப்படி இல்லை. பரிசுத்த அழைப்பினாலே அழைத்திருக்கிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நம்ம அவரை விட்டு எவ்வளவு தூரமா போனாலும் நமக்காக காத்திருப்பார். நம்மை கொண்டு வைத்திருக்க திட்டத்தை அவர் நம்மை கொண்டு நிறைவேற்றுவார். அல்லேலூயா. ஹalleluya. பேதுரு எவ்வளவுதான் தூரமா போனாலும் எவ்வளவுதான் மறுதளிச்சாலும் பேதுரு பின்னால போய் என் ஆடுகளை மேய்ப்பாயா, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன்னு சொன்னாரா சொல்லியா? சொன்னாரு. அவருடைய அழைப்பு மாறாது. யாரை கொண்டு என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அதை கொண்டு செய்வார். அல்லேலூயா. அவர் மனம் மாற மனிதன் அல்ல. அல்லேலூயா. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். ஆமென், ஆமென். அல்லேலூயா. ஆகவே இந்த நாட்கள்ல ஆண்டவர் நமக்கு இந்த காரியங்களை குறித்து நமக்கு என்ன சொல்லி தர்றார்? பரிசுத்த அழைப்பு. அன்புக்குருக்கு சகலமும் நன்மையா இருக்கிறது, நன்மைக்கு எதுவா இருக்கிறது. அல்லேலூயா. முதல் பேரனா இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். ரோமர் 8:30. அவர்கள் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறார். எவர்களை நீதிமானாக்கிறாரோ அவரை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அல்லேலூயா. இப்படி இருக்க தேவன் நமக்கு பட்சத்தில் இருக்கும்போது நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? அல்லேலூயா. நம்மை குற்றப்படுத்துறவன் யார்? அல்லேலூயா. ஆகவே 33 தேவன் தெரிந்து கொண்டவர்களின் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமானாக்கிறவர். அல்லேலூயா. ஆக்கினுக்காக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தார், அவரே எழுந்தும் இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறார், நம்மளை அழைத்திருக்கிறார். அவருடைய விசேஷ பரிசுத்த அழைப்பாக இருக்கிறபடினாலே, அவருடைய அழைப்பும் கிருபைவரங்களும் மாறாதா இருக்கு அப்படின்னாலே ஆண்டவர் என் மேல இருக்கிறாரு, என்னோட அசைவாடி கொண்டிருக்கிறாரு, எனக்குள்ள புதிய காரியங்களை உருவாக்கிட்டு இருக்காரு. நான் சோர்ந்து போக வேண்டாம். அல்லேலூயா. பவுல் அப்போஸ்தலன் எப்படி சொன்னாரோ, மரணமோ வியாகுலமோ பசியோ பட்டயமோ நிர்வாணமோ நாசமோசமோ உயர்வோ தாழ்வோ
எது தேவனுடைய அன்பை என்னை விட்டு பிரிக்க முடியும்? வானத்தையும் பூமியும் எல்லாத்தையும் துறந்து எனக்காக வந்து ஜீவனே கொடுத்தவர் இந்த உலக காரியங்கள் எனக்கு கொடுக்கிறது முடியாத காரியமா இல்ல. அல்லேலூயா. ஆகவே இந்த நாட்கள்ல நம்முடைய பாடுகள் ஒவ்வொருத்தருக்கு பிரச்சனைக்கு முன்னால நான் ஒடுங்கி போடனோ, நான் கைவிடப்பட்டனோ, நான் கலங்கி போயிருக்கிறனோ, எனக்கு யாருமே இல்லையோ, இல்ல, என மேல ஜீவனே கொடுத்து அன்பு செலுத்துகிறவர் உண்டு. அவ என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க தான் தேவனுடைய ஆலயம். அவர் உங்களுக்குள்ள வாசம் பண்ண விரும்புகிறார். அல்லேலூயா. நான் அழைத்த அழைப்பும் கிருபையும் மாறாகலா இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் ஏன் நம்மளை அழைத்தார்? ஏன் நம்மள அவருடைய பிள்ளையா மாத்திருக்கிறார்? மார்க் 3ஆம் அதிகாரம், மார்க் எழுதின நற்செய்தி வாசகத்துல 3வது அதிகாரம் 13, 14, 15. பின்பு அவர் ஒரு மலையின் மேல் ஏறி தமக்கு சித்தமானவர்களை தம்மிடத்தில் வரவழைத்தார். வந்தார்கள். 12 பேரை தெரிந்து கொண்டு இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும் வியாதிகளை குணமாக்கி சாட்சிகளை துரத்தும்படி அவர்கள் அதிகாரமுடையவர்களாக இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார். அல்லேலூயா. எதுக்கு நம்மளை அழைத்தாரு? எதுக்கு நம்மளை தெரிந்துகெடுத்தாரு? முதலாவது காரியம், அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும் ஆண்டோடு கூட நம்ம இருக்குது. 2வது அழைப்பு, பிரசங்கம் பண்ணணும், சுவிசேஷம் அறிவிக்கணும், சாட்சி சொல்லணும். 3வது, வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்த அந்த அதிகாரமுடையவர்களாக இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார். நாம் அதிகாரத்தின் பிள்ளைகளா இருக்கிறோம். நாம் தேவனுடைய அதிகாரத்தை நீ சொல்ல ஆகும், நான் சொன்னாலும் ஆகும். அவன் சொன்னபடி ஆகும். யார் அவன்? அவனுக்குள்ள இயேசு இருந்தா அவன் சொன்னபடி ஆகும். அல்லேலூயா. கடுகள விசுவாசம் கண்மலை கூட பேசுவோம். அல்லேலூயா. ஆகவே நாம் அதிகாரமுடையவர்களாய் பிசாசை துரத்தவும், வியாதிகளை குணமாக்கவும், பிரசங்கம் பண்ணும்படியாகவும், எல்லாவற்றுக்கும் மேலாக அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும். அதை நம்ம பார்த்தோம். இவர்கள் தேவனுடைய ஆவினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்பட அழைக்கிறார். இவர்கள் ஆவினால் நடத்தப்படுகிறார்களோ சாவிக்கு ஏதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்க வல்லவர் நமக்குள்ள இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே இக்காலத்து பாடுகள் இனி வரும் மகிமைக்கு ஒப்பானது அல்ல. நாம் அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நாம் விசேஷமாக அவருடைய பரிசுத்த அழைப்பினாலே அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அவர் நீதிமானாக்கும் போது நம்மளை குற்றப்படுத்துவது யார்? ஏது தேவனுடைய அன்பை விட்டு நம்மளை பிரிக்க முடியும்? ஆகவே இந்த நாட்கள்ல ஆண்டவரே, எங்களுடைய எல்லா கலக்கங்கள், குழப்பங்கள் மாறுவதாக. தேவன் என்னை தமக்கென்று தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஒருவேளை என் வாழ்க்கை வனாந்தரமோ, மிருகங்களுக்கு உள்ளாக நடக்கிறதோ, ஆண்டு யுத்தத்துக்கு பயிற்றுவித்துக் கொண்டிருக்கிறார். என் மேல அசைவாடி கொண்டிருக்கிறார். கோலியாத்துகளை முறியடிக்க, அந்த தேசத்தை ஆள, அதிகாரமுடன் நிற்க என்னை உருவாக்கி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் செய்கிறார் அறிந்து அவரை ஸ்தோத்தரிப்போம், துதிப்போம். துதிகளுமத்தில் வாசம் செய்கிறார். அவர் வாசமா இருக்கும் பொழுது நமக்குள்ள சாவுக்கு தான் உயிர்ப்பிக்க வல்லவராக இருக்கிறார். எதுவும் தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க முடியாது. அந்த தேவ அன்பு நமக்குள்ள ஊற்றப்பட்டிருக்க அப்படின்னாலே அந்த அன்பு ஒருபோது நம்மை வெட்கப்படுத்தாது. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். இந்த நாள்ல கூட அருமையான வேதவசனங்கள் மூலமாக ஆவியானவர் மகன் மறைவிலிருந்து நம்மோடு கூட பேசின ஆண்டவர் அல்லேலூயா நம்ம எல்லாம் முன்குறித்திருக்கிறார். அல்லேலூயா. எதற்காகனா அவருடைய ஊழியத்தை செய்யும்படியாக, அல்லேலூயா, அவரோடு கூட இருக்கும்படியாக, அல்லேலூயா, சகலவற்றின் மேலும் அதிகாரம் உடையவர்களாக தேவன் உங்களை என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார், அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்ம மத்தியில் அவர் வாசம் பண்ணுகிற நல்ல தகப்பனா இருக்கிறார். அல்லேலூயா. அவரிடத்துல அன்புக்குரியவர்களுக்கு சகலம் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று நாட்கள் நம்ம அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்காக நம்ம எல்லாவற்றையும், அல்லேலூயா, கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்கிற எல்லா காரியங்களை விட்டு தேவ சமூகத்தின் உற்சாக ஆவியோடு கூட நம்ம அவரிடத்துல அன்பு கூறுகிறவர்களாக, ஜெயம் கொள்ளுகிறவர்களாக, அல்லேலூயா, நாம் காணப்படும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்து நம்மை, நம்முடைய குடும்பங்களை அவர் ஆசீர்வாதத்தை நடத்த அவர் வல்லமுடைய தகப்பனாய் இருக்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய அன்பை விட்டு பிரிக்கிற எந்த காரியங்களையும் தேவனுடைய சமூகத்துல முற்றிலுமாக நம்மை விட்டு நீக்கி போடும்படியா இந்த காலை வேளையில கேளுங்க, தேவனிடத்துல அன்பு கூறுங்க. ஏன்னா அவர் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்மை மகிமைப்படுத்தவர். எவர்கள் அழைத்திருக்கிறார்களோ அவர் நீதிமான்கள் ஆக்குங்கிறாரு. அல்ல நீதிமான்கள் ஆக்குவதோடு கூட நம்ம மகிமைப்படுத்துகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அதை சோர்ந்து போகாதபடி தேவ சமூகத்துல உற்சாக ஆவியோடு கூட நம்ம எல்லாவற்றையும் ஜெயம் கொள்கிற பிள்ளைகளாக நாம் மாறக்கூடிய கிருபைகளை தேவ சமூகத்துல கேளுங்க. தேவன் அப்படிப்பட்டதான கிருபைகளை நன்மை காலை ஜெபக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவன் கொடுப்பாராக. அல்லேலூயா. அல்ல இந்த காலவேளையில இது தேவனுடைய அன்பை விட்டு நம்ம பிரிக்குமோ எல்லாவற்றையும் நம்ம விட்டு விட்டு தேவரக்கத்தை பெறுகிற பிள்ளைகளாய் மாறுவோம். இந்த நாளிலும் கூட அந்த நல்ல வார்த்தைகளை கொண்டு ஆவியானவர் நம்மோடு கூட
கூட பேசியிருக்கிறார். நாம் அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், முன்குறிக்கப்பட்டவர்கள். அது அப்படிப்பட்டதான பிள்ளைகளா இருக்கிற நமக்காக தன் ஜீவனையே கொடுத்த தேவன் மற்ற எல்லாவற்றையும் அல்லாதிருப்பது எப்படி? எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு கொடுத்து நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்த வல்லமுடைய தகப்பனா இருக்கிற அந்த காலவேளை தேவை செய்தி கொடுத்ததான பிரதரை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக, குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக, சில வேலைகளில் தேவனுடைய பிரச்சனை அவரோடு கூட இருந்து வழிநடத்தும்படியாக, அல்லேலூயா, குடும்பத்தில் எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திக்கும்படியாக, மன விருப்பங்களை கர்த்தர் நிறைவேற்றும்படியாக, உடைய பாதையில தொடர்ந்து உற்சாகமாய் ஓட தேவன் தாமே கிருபையும் பலனையும் கர்த்தர் கொடுக்கும்படியாக, ஒரு 4 வேத வசனங்கள் மூலமாக ஆவியானவர் மகனை கொண்டு நம்மை தேற்றுகிற தயவுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துற. தொடர்ந்து மகனுக்கு வேதத்தின் ரகசியங்களையும் மறைப்பொருட்களையும் ஆவியானவர் கற்றுக் கொடுக்கும்படியாக, ஊழிய பாதையில அவங்க செய்கிற ஊழியங்கள், அவங்க நடத்துகிற சபையை கர்த்தர் ஆசீர்வதித்து அநேகமாயிரம் மக்களுக்கு ஆசீர்வாதத்தின் சபையா அந்த சபை மாறவும், அநேகர் ரட்சிக்கப்படவும், கர்த்தரே தெய்வம் இதை அறிந்து அவருடைய சமூகத்துல குட்டி சேர்க்கிற பிள்ளைகளாய் மாறவும் கர்த்தர் கிருபையை பாராட்டும்படியாக, மும்பை பட்டணத்துல தேவன் அவர்களை கொண்டு வைத்திருக்கிற திட்டங்கள், தீர்மானங்களை தேவன் நிறைவேற்ற போற தெய்வுக்காகவும் அந்த முழு குடும்பத்தை கர்த்தர் வேலெடுத்து பாதுகாத்து வழிநடத்தும்படியாக. யாராவது ஜெபம் பண்ணுங்க. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். சோத்திரம் ஆண்டவே, குடியை மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே துதிக்கிறோம், சோத்திருக்கிறோம். நாமத்தை மயப்படுத்துற ஆவியானவரே சோத்திரமையா. காலை இந்த கேள்வி புதுக்கா சோத்திரம் ஆண்டவரே. அருமையான மகன் ஆண்டவரே, எங்களுடைய அழைப்புக்கு இணங்கி காலையில ஐயா தூக்கத்தை தூக்கம் என்று பாராடுபடி சாவே இந்த காலையில ஐயா மகன் கத்தாதங்கள் மத்தியில் வந்து அன்பான தெளிவான சத்தியமாக தெளிவாய் திட்டமாய் புரியும்படியாய் மகனோடு பேசுனீங்களே, உங்க ஸ்தோத்திரம். உண்மையாகவே கடைசிகள் நல்ல ஒரு செய்தி மகன் மூலம் வெளிப்படுத்தி கொடுத்தீங்க. நாங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை முன்னேறிப்பதான ஒரு விசேஷித்த கிருபையை மகன் மூலம் எங்களுக்கு கொடுத்தீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் மகனை ஆசீர்வதித்து பலப்படுத்தி ஒரு ரத்த கோட்டைக்கு மூடி பாதுகாத்து ராஜா. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். நீதிமான்களுடைய கூட ரட்சிப்பின் கெம்பர் சத்தம் உண்டு. அந்த மகனுடைய குடும்பம் ஒரு நீதிமானுடைய குடும்பமாக, கர்த்தருக்கு பயப்படுகிற குடும்பமாக, கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சி குடும்பமாக கர்த்தர் தெரிந்து கொண்டீங்க. அதற்காக ஸ்தோத்திரம். மகனையும் தொழிலையும் ஊழியையும் மனைவியும் பிள்ளைகளும் கர்த்தர் அபிரீதமாய் ஆசீர்வதிக்கும்படியாக அப்பா ஜெபிக்கிற நான் மாத்திரமல்ல, என்னோடு இணைந்து ஜெபிக்கிற எல்லா பிள்ளைகளும் மகனுக்காக அக்கறை எடுத்து பொறுப்படுத்தி நாங்கள் ஜெபிக்கிறோம். மகனை இன்னும் ஆசீர்வதிங்க, மகனை பலப்படுத்துங்க ராஜா. கர்த்தர் ஸ்தோத்திரமையா. உண்மையாகவே எங்கள் மத்தியில் வந்து செய்தி கொடுத்தது கர்த்தர் கொடுத்த பெரிய ஒரு கிருபை. கிருபை இல்லாமல் வாழ முடியாது. மகனோட பேசுங்க ராஜா. உண்மையாகவே இப்படி சத்தியம் கிடைக்கூடாத காலம் வரப்போகுது. மகன் மூலம் சத்தியத்துக்கள் முன்னேறி கொடுத்த விசேஷித்த கிருபைகளை கொடுத்தீங்க. இன்னும் வாழ்க்கையில முன்னேறி போகக்கூடியதான கிருபை கற்று தரப்போற கஷ்டம் மகனையும் மகனுடைய குடும்பத்தையும் பிள்ளைகளும் தேவரே அபரீதமாய் ஆசீர்வதிக்கும்படியாக காலையில் ஜெபிக்கிறேன். கற்று ஸ்தோத்திரம். மகனோட கொடுங்கய்யா. ஆண்டவரே எங்களை அழைப்புக்கு நீங்க மகன் வராரு ஆண்டவரே. இன்னும் ஆசீர்வதித்து பலப்படுத்தி பாதுகாத்துக் கொள்ளுங்க. துரிய கன மகிமை ஒருவரை செலுத்துறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.